கர்த்தர் அழைத்தார். சொல்லுங்க, ஆபிரகாமை எத்தனாம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு? 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. அழைச்சு அவன்கிட்ட நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆமா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாவ, அடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பு, இதெல்லாம் கொடுக்கிறாரு. இப்ப அவனுக்கு முதல் ஐஸ்வர்யம் வந்துச்சா ஆசீர்வாதம் வந்துச்சா? சொல்லுங்க, ஆசீர்வாதம். 12 ஆசீர்வாதம் வருது. 13 கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். கர்த்தர் அவனை எப்படி மாற்றினாரு? நல்லா சொல்லுங்க, எப்படி மாற்றினாரு? திரும்ப சொல்லுங்க, எப்படி மாற்றினார் அவனை? வாசுங்க அந்த வசனம். ஆடு மாடுகளும் 13, ஆதியாகமம் 13, வெள்ளியும் அவன் ஆஸ்திகளை உடைய சீமான். இப்ப நல்ல ஒரு முதல் விளக்கம். ஆபிரகாமை கர்த்தர் முதல்ல ஆசீர்வதிச்சாரா, ஐஸ்வரித்து கொடுத்தாரா? ஆமா, முதல் ஆசீர்வாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு?